ஷாருக் சாரும் நானும் ஒரு மீட்டிங் அப்போது என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் என்னை பார்க்கணுன்னு. அதுவுமே எனக்கு வந்து மிரட்சியாக தான் இருந்தது. அவர் பார்த்துட்டு போகும்போது கீழே போகும்போது பாய் சொல்ல கீழே போனோம், நானும் சுஜியும் என் ஒய்ஃப் பிரியா. போகும்போது சார் வாங்க நான் ஸ்டேடியம் போகிறேன் என் கூட வாங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் வந்தால் படம் நடக்குதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் படம் நடக்குது வாங்கன்னு சொன்னார். நான் அங்கே போய் உட்காந்துருந்தேன். அந்த ஃபோட்டோ வந்துருச்சு. அந்த ஃபோட்டோக்கு வந்து அவ்வளோ ஹேட்ரட்னா அவ்வளோ ஹேட்ரட். நீ எல்லாம் ஒரு ஆளாக உட்கார முடியுமான்டே, நாங்கள் தாண்டா ஒரு ஆள், எங்களால் தாண்டா பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி எனக்கு இருக்குது. பட் யா, காட் இஸ் ஸோ கைண்ட். நம்ம நினைக்கிறது எல்லாமே கடவுள் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். யூ வில் கோ. ஸோ அதான் நான் இன்னைக்கு இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் பியூட்டிஃபுல். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் மேடைக்கு வரும்போது குட்டி ஸ்டோரி பற்றி கேட்காம இருக்கவே முடியாது. குட்டி ஸ்டோரி, துணி துவைக்கிறவர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு கழுதை வச்சிருந்தார். ஸோ 2 ஊர் தள்ளி போனால் அங்கே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் போய் துணி துவைச்சிட்டு வரணும். ஸோ என்ன பண்ணியிருக்காரு, பெரிய மூட்டை ஆஃப் துணி எடுத்து கழுதை மேலே வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு ஊர் சொல்லிச்சான், மனுஷனாவன் ஒரு குழந்தை அந்த கழுதை அதில் 50 கிலோ மூட்டையை வச்சுட்டு போகிறானே மனுஷனாவன் அப்படின்னு இருக்காங்க. உடனே அதை கேட்டுட்டு ஐயோ அப்படின்ட்டு அந்த மூட்டையை எடுத்து தலையில் வச்சுட்டு அடுத்த ஊரை தள்ளலாம். அறிவு இருக்கா அவனுக்கு, கழுதை வச்சுருக்கானே அதில் வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு. சரின்ட்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே வச்சுருக்கான். அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யணும். ஊர் 1000 சொல்லும், நம்ம வேலையை நம்ம பாடி செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன். கழுதை வேலை செய்யும், மனுஷன் வேலையை செய்வான். நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டு வந்தோம்னா ஜெயிச்சுட்டே இருப்போம். தட்ஸ் ஆல். ஸோ வி ஷுட் நெவர் ஹியர் அதர்ஸ். ஏன்னா ஷாருக் சார் படம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நடந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி ஒரு அதிசயம் உனக்கு நடக்காதுன்னு சொன்னவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ ஊர் 1000 சொல்லும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் தலைவா, அவ்வளோதான். பியூட்டிஃபுல். பிரியாத்தி அவர்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா சொல்லலாம். ஏன்னா எல்லா மேடையிலும் அவங்க உங்களுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3-4 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் வர்ற மேடை. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னும் அடுத்த படம் என்னென்னு டிசைட் பண்ணலை, எழுதிட்டு தான் இருக்கேன். நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு, அதை நோக்கி பயணிக்க போகிறேன். ஒரு 2-3 மாதம் என் பையனோட ஜாலியாக இருக்கணும்ன்ட்டு தான் அப்படி எதுக்குள்ளேயும் போகாமல் இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் ஜனவரியிலேருந்து ஆரம்பிப்பேன் வேலைகளை. ஸோ அதுதான் என்னோடய ஒர்க் ஃப்ரண்ட்டு. அப்புறம் ஜவான் ஒரு 3 வருஷம் உழைப்பு, அது கிடைச்ச வெகுமதி, நம்மளே டயர்டாகிற அளவுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ். தேங்க்யூ காட். அண்ட் மோர் தென் காட், எனக்கு வந்து கடவுளுக்கு மேலே ஒருத்தரை என்னால் வைக்க முடியும்னா அது என் மனைவி மட்டும்தான். எனக்கு ஏதாச்சும் நடக்கணும்னா நான் கடவுள்கிட்ட போய் கேட்பேன். ஆனால் இப்போது என் மனைவிட்ட தான் கேட்குறேன். இது நடக்கும்னு நினைக்கிற அப்படின்னா நடக்கும், நீ பண்ணுன்னு சொல்கிறான், நடக்குது. ஸோ ஐ திங்க் அவள் விஷ் பண்ண எல்லா விஷயங்களுமே நடந்திருக்கு. ஸோ ஷீ இஸ் எவ்ரிதிங் டு மீ அண்ட் லவ் யூ சுஜி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வித் மீ. யூ ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ ஹேவ். எல்லாரும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ண போகிறவங்க பொண்ணு தேடாதீங்க, ஃப்ரெண்டு தேடுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மனைவியை தேடாதீங்க, மனைவி கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுங்க. ஐ திங்க் யுவர் லைஃப் வில் பி கிரேட்டர் தென் மீ. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். நீங்கள் எப்படி இந்த ஃபேமிலி அழகாக செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி எப்படி கொண்டாடணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. அம்மாவுடைய சுருக்கு பையில் ஆரம்பித்த அந்த குறும்பட முகப்புத்தகம்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அம்மாவை நிறைய பேர் ஸ்டார்ஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கிறது இந்த மேடையில் நீங்கள் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா என்னை வந்து ஆரம்பிக்கும் போதே என்ன ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் பார்த்தாங்க. நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் நம்ம என்ன ஆடுவோம், ஆனால் என்னை விட உலகத்தில் ஒரு டான்ஸரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிற ஷார்ட் ஃபிலிமை இதை விட ஒன்று பெட்ரு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை என்றைக்குமே ரசிக்கக்கூடிய என்னோட முதல் ரசிகை அவங்களுக்கு நான் என்றைக்காக இருந்தாலும் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவியும் அன்பான மனைவி கிடைக்கிறதுக்கு, ஒரு அமேசிங்கான குழந்தை மீர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பாவும் தான். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் loyal to them and love them.